இறையே தமிழே உறவே வணக்கம். நான் உங்கள் அருத்துந்த ரெஸ்பெனோ. நாம் பாஸ்கா காலத்தின் 5வது வாரத்துக்குள்ளே நுழைய இருக்கிறோம். இன்று வைகாசி 18 முள்ளி வாய்க்காலிலே படுகொலை செய்யப்பட்ட நம்முடைய உறவுகளுக்காக இந்த காணொலி ஊடாக இந்த செய்தியை கேட்கக்கூடிய எல்லாரும் ஒரு நிமிடம் நாம் மௌன அஞ்சலி செய்து கொள்வோம். இன்றைய செய்தியிலே, நற்செய்தியிலே இயேசு சுவாமி, நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை தருகிறேன், நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவருக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்கிற அன்பு கட்டளையை தருகிறார். யோவான் நற்செய்தியாளர் திருவழிபாட்டை எழுதுகிற பொழுது இன்றைய 2ஆம் வாசத்திலே பார்க்கிறோம், புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் நான் கண்டேன், இங்கு பழையன கழிகிறது. பழைய ஏற்பாட்டின் அன்புக்குள்ள நிறைய குறைகளை நாம காணுகிறோம். பழைய ஏற்பாட்டிலே பாவத்திற்கு பரிகாரமாக மிருகங்கள் பலியிடப்பட்டன. அந்த பலியிடுதலே குறைவு இருந்தது. பலிப்பொருள் வேறாகவும் பலியிடுபவர் வேறாகவும் பலியிடப்படுகிற பொருள் வேறாகவும் காணப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பலியும் அவரே, பலிப்பீடமும் அவரே, பலியிடப்படுகிற செம்மறியும் அவரே. ஆகவேதான் சிலுவையிலே இந்த வாழ்வின் உச்சத்தை அன்பின் வெளிப்பாடாக நமக்கு காட்டினார். அவருடைய அன்பில் குறைவில்லை. அவர் எங்களுக்கு ஆசிரியர் தியாகத்தில் குறைவில்லை. ஏனென்று சொன்னால், கடவுளாக இருந்தும் அதைவிட மேலாக நாம் பாவிகளாக இருந்தும் நம்மை தேடி வந்த அன்பின் தெய்வம் அவர் அல்லவோ. அதுதான் அவருடைய அன்புக்கு ஆழம், மகலம், நீளம், எல்லை ஒன்றுமே இல்லை. அவர் அன்பை நினைக்கிற சிறப்பான இந்த பாஸ்கா காலத்தின் 5வது வாரத்துல ஆண்டவர் புதிய அன்பு கட்டளைக்குள்ள நம்மை வாழ அழைக்கிறார். அந்த அன்பு கட்டளைகள் சுயநலங்களை கடக்க வேண்டும், தனி மனித மாண்பை மதிக்க வேண்டும், நாம் பிறருக்காக வாழ நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் பிறப்பு நிலை நாம் மற்றவருக்காக வாழ்வதே. ஆகவேதான் பரிசுத்த பாப்பரசர் புதிதாக சரி செய்யப்பட்ட நம்முடைய 14வது சிங்கராயர் அல்லது லியோ அவர்கள் அழகாக சொல்லுகிறார், நம்முடைய வாழ்வின் குறிக்கோள் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்க வேண்டும். திருச்சபையிலே நாம் எல்லாரும் ஒன்று என்பதை தன்னுடைய விருது வாக்கிலே அவர் சிறப்பாக சொல்லுகிறார். அவரில் நாம் அனைவரும் ஒன்றே. அந்த ஒற்றுமையே ஒன்றே இயேசுடைய அன்பின் நிறைவாக இருக்கிறது. ஆக இயேசு சுவாமியுடைய அன்பின் நிறைவை நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்பத்தின் வாழ்விலும் வாழுவோம். சிறப்பாக அன்னைமரியாளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த மாசத்திலே இயேசு சுவாமியோடு சேர்ந்து நாம் அன்னையோடும் பயணம் செய்வோம். அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று அன்னைமரியாள் எப்பொழுதுமே இயேசு சுவாமியை சுட்டி காட்டுகிறார். ஆகவே இயேசு சுவாமியுடைய அன்புக்குள்ளே பயணம் செய்கிற பொழுது அன்னைமரியாளுடைய சிவமான பக்தியிலே தனிநபராக, குடும்பங்களாக நாங்கள் வளருவோம். ஆண்டவருடைய ஆசியும் அன்னையினுடைய பரிந்து பேசலையும் சிறப்பாக பல நாட்களை பெற்றுக் கொள்வோம். ஆமேன்.